2 துண்டாக வெட்டப்பட்டது தான் ராகு கேது. அந்த வெட்டும் போது அந்த ரத்தம் செதறிச்சு பாருங்க, அதனாலதான் ராகு கேது எங்க இருந்தாலும் தோஷம். அவ ராகு கேது ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவத்துல இருக்கா, பிள்ளை செல்வத்துல அவ்வளோ பெரிய கொடுமைகள் நடக்கும். ஒண்ணு குழந்தையே பிறக்காது, இல்ல குழந்தை பிறந்து உயிரை எடுத்துரும். ராகு கேது தோஷம்ன்றது எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் 33 வயது வரைக்கும் ஒரு முடக்கம் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு ராகுவோ கேதுவோ மிதுனத்துல இருக்குன்னா அந்த வசிய போத்த யார் அடிச்சாலும் சாக மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் பிரிய மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் மிதிச்சுக்கிட்டாலும் அந்த வசியம் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ்கனா மேம் இருக்காங்க. மேம் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த விஷயத்தோட நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்குறேன். இந்த ராகு கேது அப்படின்னு தோஷம் சொல்லுவாங்கல்ல, நிறைய ராசிகளுக்கு ஒவ்வொரு இயற்காக மாறும், இல்லைன்னா மந்த்லி மாறும், இல்லை வருஷம் ஃபுல்லா அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது எப்படி விலக முடியும் மேம்? ராகு கேது அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, இறைவன் மோகினி அவதாரம் எடுத்தது. நம்ம கூத்தாண்டவர் பத்தி பேசணும். இது பாத்தீங்கன்னா, அந்த அமுதம் கடையும் போது அரக்கர்கள் 2 பேரும், சுபானுன்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள் மனித வேடமாக உள்ள வந்துட்டாங்க. இதை அறிஞ்ச விஷ்ணு பகவான் என்ன செய்யறாரு, அவரை வெட்டுறாங்க. 2 துண்டாக வெட்டப்பட்டது தான் ராகு கேது. அந்த வெட்டும் போது அந்த ரத்தம் செதறிச்சு பாருங்க, அதனாலதான் ராகு கேது எங்க இருந்தாலும் தோஷம். ரத்தம் இருக்கிற இடத்துல நாத்தம் அடிக்கும், நம்மளால இருக்க முடியாது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அவ ராகு கேது ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவத்துல இருக்கா, பிள்ளை செல்வத்துல அவ்வளோ பெரிய கொடுமைகள் நடக்கும். ஒண்ணு குழந்தையே பிறக்காது, இல்ல குழந்தை பிறந்து உயிரை எடுத்துரும். ஏண்டா இதை பெத்தோம் அப்படின்னு தோண வச்சிடும். ஏழுல ராகு கேது. கல்யாணம் ஆகணும் ரொம்ப ஆசையா இருந்தாங்க, காலி கட்டின நாள்ல இருந்து கொடுமையா தான் இருக்கு. அவங்க அடிக்கிறாங்களோ திட்லையோ இவங்களுக்கு அந்த மனசு ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அந்த ரத்த நாத்தம் அங்க இருந்துகிட்டே இருக்கு. சரி, உடனே சொல்லுவாங்க ராகு கேதுக்கு எப்படி ரத்தம். அது 2வது. ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் என்ன, சயின்ஸா பார்க்கலாம். சூரியனுடைய நிழல் ராகு, சந்திரனுடைய நிழல் கேது. அப்போ ஒரு ஜாதகத்துல ராகு எங்க இருக்கோ தந்தை வழி தோஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். சந்திரன் கேது எங்க இருக்கோ தாய் வழி தோஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ராகு தந்தை வழி பாட்டனார். என்னோட அப்பாவோட அப்பா அம்மாலாம் ராகு, என்னோட அம்மாவோட அப்பா அம்மாலாம் கேது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராகு சூரியன் பித்ரு தோஷம், ராகு சந்திரன் பித்ரு வழியில தாய்மாமன் தோஷம், ராகு சுக்கிரன் பித்ரு வழியில ஒரு பெண்ணை கொன்னதோ பெண் சாபமோ, சந்திரன் ராகு அம்மா வழியில தோஷம், கேது சந்திரன் அம்மா வழியில யாரோ துர்மரணம் அணிஞ்சிருப்பாங்க, தூக்குப்பாட்டி சேர்த்திருப்பாங்க, இயற்கை மரணம் இல்லாம இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். அப்போ எங்கெங்கெல்லாம் நின்ன ராகு கேது தோஷம், லக்னம், 2ன்னு சொல்லக்கூடிய குடும்பம், 7ன்னு சொல்லக்கூடிய கலத்திரம், 8ன்னு சொல்லக்கூடிய மாங்கல்யஸ்தானம். இந்த 4 இடத்துல ராகு கேது இருந்தா ராகு கேது தோஷம். இது 2வது. கால சர்ப தோஷம், கால சர்ப யோகம். என்னது, ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் எல்லா பிளானட்ஸும் கிளாக் வைஸா போகும், ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்டா போகும். அப்ப ராகு கேதுவோட ஆன்டி கிளாக் வைஸ்குள்ள எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னா கால சர்ப தோஷம். கேதுக்குள்ள எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னா கால சர்ப யோகம். சரி, யோகம் என்ன செய்யும், தோஷம் என்ன செய்யும்? 2மே ஒண்ணுதான். பாம்பு எல்லா கிரகத்தையும் சுத்திடுச்சு, முழுங்கிட்டு தான் துப்பும் போது அது உயிர் இருந்தா பொழைச்சிக்கும், இல்லைன்னா பொழைச்சிக்காது. அப்போ பில்கேட்ஸோட ஜாதகம், அம்பானியோட ஜாதகம், இவங்களோட ஹாரோஸ்கோப்பை தான் எல்லாத்துலயும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு காலசர்ப தோஷம். 36 வயசு வரைக்கும் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாரு, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, திடீர்னு அடிச்சிச்சு ஜாக் பேட்டு போய். ராகு கேது தோஷம்ன்றது எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் 33 வயது வரைக்கும் ஒரு முடக்கம் இருக்கும். ஏன்னா சர்பம் ஒரு சாப்பாடை முழுங்கிடுச்சுன்னா போய் மூலையில உட்காந்துரும், அசையாது, எதுவுமே செய்யாது. வாழ்க்கை ரொட்டீன் ஒரே மாதிரியே இருக்கும். அதுல ஏன்ச்சு அம்மா கிட்ட திட்டுவாங்கன்னா, அப்பா கிட்ட திட்டுவாங்கன்னா, திட்டிக்கிட்டே சாப்பிட்டேன், மதியானம் போய் உட்கார்ந்தேன், சாயங்காலம் உட்கார்ந்தேன், படுத்துட்டேன், திரும்ப காலையில என்ன பிடிமானம்னே இருக்காது. அதான் அந்த ராகு கேது ஒரு விஷயம். போதைக்கு அடிமையாகிறது, தவறான பெயர்கள், கெட்ட பெயர்கள் எடுக்கிறது, இதெல்லாம் ராகுவோட விஷயங்கள். கேது எவனும் வேணா எங்கேயாவது ஓடி போயிடலாம், சன்னியாசம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி மனசை வெறுக்க வச்சு கூட்டிட்டு போறது கேதுவோட விஷயம். இதுதான் ராகு கேது. அப்ப இந்த காலசர்ப தோஷமோ யோகமோ சரி, ராகு சம்பந்தப்பட்டுருச்சா, அப்ப அப்பா வழியில ஒரு ஜீவன் வதைக்கப்பட்டிருக்கு, அதோட சாபம் தொடர்ந்துட்டு இருக்கு.
கேது சம்பந்தப்பட்டுச்சா, அம்மாவோட வழியில ஒரு ஜீவன் வந்து உயிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கு, மனம் நொந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால தான் வந்து இப்பெல்லாம் உயிர் போயிடுச்சுன்னா 10வது நாள் ஜோதிடரை கூப்பிடுவாங்க. புண்ணிய சக்கரம் போடுங்க, ஆத்மா மோட்சத்துக்கு போச்சா போகலையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இறந்துட்டானே இந்த நட்சத்திரத்துல இறந்துட்டாங்க, அடப்பு இருக்கா இல்லையா பார்த்து சொல்லுங்க, அவங்க பொருளை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா இந்த ராகு கேது தான் சக்கரமாக உள்ள இயங்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கும் போதே லக்னத்துல ராகு, முத்திரை குத்தி வச்சுங்க, இது தாத்தா பாட்டி வீட்டுல தான் வளரும். ஏன்னா ராகு தந்தை வழி பாட்டனாரு. என்ன தாத்தா சத்தம் போட்டு லவ் பண்ணியே ஓடி போயிட்டாலும் பிறகுற குழந்தை ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருக்குன்னா தாத்தா பாட்டி வீட்டுல தான் வளரும். இல்ல யார தாத்தான்னு கூப்பிடுதோ அவங்க வீட்டுலதான் இது இருக்கும் ரொம்ப நேரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒரே கதை. ஏன்னா இந்த காரகத்துவம் இதுதானே, இது அஸ்ட்ராலஜி இஸ் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் இருக்குன்னா 2 2ன்னா 4 தான். அது 5ஆவும் மாறாது, 3ஆவும் மாறாது. ஓகே. அப்ப இந்த கிரகம் இப்படி இருக்குன்னா இதுக்கு ஒரே பரிகாரம் என்ன? ராகு அப்படின்னு சொல்லும் போது திருப்பாம்பரம், காளஹத்தீஸ்வரர், நாகபுரம், இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்ப்பங்களுக்கு வழிபாடுகள் செய்யறது. இல்லைங்க எனக்கு கோயிலுக்கு போறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, நடக்கிற காசை சொல்லுங்க, ஒரு பாக்கெட் பாலை ஒரு குழந்தை குத்தாலாவது சாப்பிட்டு வாழும், அங்க போய் சிலையில ஊத்துன்ற. ஏன்னா ராகு நாத்திகம் பேசும், ஒத்துக்க மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் ஒத்துக்கும். அப்ப என்ன செய்யலாம்? சர்ப்பம்னா என்ன? அது கண் தெரியாது, உணர்தல், ஒருத்தர் நடக்கிற அதிர்வை வச்சுதான் வாழும். அப்ப என்ன செய்யலாம்? ஆட்டிசம் குழந்தைங்க, கண் பார்வை இல்லாத குழந்தைகள், பேச்சு முடியாத குழந்தைகள், இவங்களுக்கு போய் இவங்க ஒரு ஹெல்ப். என்கிட்ட காசு இருக்கு, இந்தா உனக்கு ஒரு மருந்து செலவுக்கு தரேன். என்கிட்ட காசே இல்லை, நான் அவங்க கூட 1 hour உட்காந்து பேசுறேன், என்னப்பா வேணும், எப்படி இருக்க, நல்லா வந்துடுவேன். உங்களால அது ஒரு குழந்தை ஒரு சிரிப்பு சிரித்து ஒரு பூஸ்டப் ஆகுதுன்னா உங்க ராகு கேது உங்களுக்கு யோகமாக மாறுது. ராகு மாதிரி யோகத்தை தரத்துக்கு கிரகம் வேற எந்த கிரகமும் கிடையாது. ராகு மாதிரி நல்லா வளர்த்து கூட்டு போய் நல்லா பின்னாடி தள்ள ஒரு தட்டு தட்டி கீழே உட்கார வைக்கிறதும் ராகு தான். ஓகே. ஹாஸ்பிட்டல்ல அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டரும் ராகு தான், சாராய கடையில சாராயத்தை எடுத்து கொடுக்கறதும் ராகு தான். உங்க ஜாதகத்துல ராகுவுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? 3 6 10 11 சொல்லுவாங்க உபஜயஸ்தானம். இந்த இடத்துல ராகு உட்கார்ந்துச்சுன்னா நீ ஜெயிக்க பிறந்தவன். ஓகே. இதே வந்து 9 1 5 9 6 8 12 உட்கார்ந்துச்சுன்னா 1 5 9 உட்கார்ந்துச்சுன்னா வாழ்றதுக்கான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 6 8 12 உட்கார்ந்துச்சுன்னா உன்னை எவனோ பின்னாடில இருந்து முதுகுல குத்த போறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே மேம். மேம் இதுல என்னன்னா, இந்த சில பேர் சொல்லுவாங்க ராகு கேது நகர்வு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உண்மையாவே அதுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பலனையோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆபத்தையோ கொடுக்குமா மேம்? கண்டிப்பா கொடுக்கும். மிகப்பெரிய விபத்துகள் எல்லாம் கொடுக்கறது ராகுதான். ம். தெரிஞ்ச விஷத்தை எடுத்து குடிக்கிறது கேதுதான். அப்ப ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ராசியில 1.5 வருஷம் 18 மாசம் இருப்பாங்க. ஒரு ராசின்னு சொல்லக்கூடியது 30 டிகிரி, ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 18 நாள் எடுத்துப்பாங்க. இந்த கிரகங்கள் நகர நகர ஒரு பிறப்பு ஜாதகத்துல ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, இந்த ராகு உள்ள போதுன்னா பெரிய புல்டோசர்னு வச்சுக்கோ. கிரகம் எவ்வளவு பலவானா இருக்கணும், அது வந்து ஏத்தி முடிச்சுட்டு தான் போகும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் சுத்து ராகுவை விட 2வது சுத்து ராகு யோகத்தை கொடுக்கும். 18 வருஷத்துக்கு அப்புறம் ராகு தசை வருதுங்க, திரும்ப பிறக்கும் போது இருக்கிற ராகு இடத்துல ராகு வருதுங்க, ஜெயிச்சிருவாங்க. இதே திருமண பொருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ராகு கேது இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு ராகு கேது இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆணுக்கு வந்து ராகு மிதுனத்துல இருக்கு, ஒரு பெண்ணுக்கு வந்து ராகுவோ கேதுவோ மிதுனத்துல இருக்குன்னா அந்த வசிய பொறுத்த யார் அடிச்சாலும் சாக மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் பிரிய மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாலும் மிதிச்சுக்கிட்டாலும் அந்த வசியம் வந்து சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் இந்த ராகு கேது. நிறைய இந்த ராகு சம்பந்தப்பட்டவங்க நிறைய மியூசிக்ஸ் கேட்பாங்க, இந்த கேது சம்பந்தப்பட்டவங்க நிறைய யோகாஸ் தியானாஸ்குள்ள இருப்பாங்க. ஓகே மேம். இந்த ராகு கேதுவோட தோஷம் அப்படிங்கிறது விலகருக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்கும். கண்டிப்பா பரிகாரம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஸோ அந்த எளிய பரிகாரம் என்ன மேம்? பரிகாரம் இல்லாம எதுவும் பரிகாரம் இருக்குன்னா நான் கூட ஒரு பரிகாரம் பண்ணி சிஎம் ஆயிடலாம், இந்த பரிகாரம் பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம், பணம் வந்துடலாம் அப்படின்னா நானும் அங்க போய் பண்ணிக்கல. பரிகாரம்ன்றது உங்க மனதை பக்குவப்படுத்துதல், இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு விபத்து நடக்கும்னு இருக்கு, நாங்க இதே அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுவாங்க, போங்க இந்த கோவில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க போய் அங்க நின்று அர்ச்சனை பண்ணும்போது என் மனதுக்குள்ள அதை ஏத்துக்கிறேன், எனக்கு ஆக்சிடென்ட் இருக்குங்க, உங்களை வந்து கும்பிட்டுட்டேங்க. ஸோ தூரத்துலேருந்து ஒரு பந்து 100 வேகத்துல வந்து அடிக்கும், இங்கேருந்து ஒரு குழந்தை தூக்கி அடிக்கிறதுக்கு வித்தியாசம். பந்து படதான் செய்யும், வேகத்தை தான் குறைக்க முடியும். அப்ப ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா எவ்ரி 1.5 year ஒரு ஜாதகத்துல 1 2 7 8 ராகு கேது உட்கார்ந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டா லைஃப் லாங் 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி காளஹஸ்தி போய் ஆகணும்.
இல்லையா பக்கத்துல இருக்க புத்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த கோயில் தான் போகணும்னு இல்லை. ராகு கேதுவுடைய புண்ணியஸ்த திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், காளகத்தீஸ்வரர் எந்த கோயிலுக்கு வேணா நீங்க போங்க. போயிட்டு அந்த இறைவனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் இருக்கேன்பா, உன் தலையில இருக்க சர்ப்பம் என் ஜாதகத்துல இருக்கு, எனக்கு இந்த கர்மாவை நீக்கி கொடு, நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது அதோட வீரியத்தை தான் குறைக்க முடியும். சுத்தமா கர்மாவை குறைக்க முடியாது. பிறக்கும் போது நீங்க இந்த லக்னத்துல பிறந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்கன்னா இந்த பரிகாரம் செஞ்சுட்டா வேற நட்சத்திரம் போயிட முடியுமா? அந்த கிரகம் அந்த வேலையை செய்யும். ஆனா அதை நம்ம சாதகமா மாத்திக்கணுமா இல்ல பாதகமா மாத்திக்கணுமான்னு தான் பரிகாரம். ஓகே. ஒரு ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா மனசார நம்ம கடவுளை வேணாவே அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.